நண்பர்களே, கடைசியாக ஒரு 5 வருஷம் நம்ம மெரைன் படிப்பு படித்து முடிச்சுட்டு கப்பலில் வேலைக்கு சேர்ந்தாச்சுது. இப்போ கப்பலை சுற்றி பார்க்குறதுக்காண்டி ஒரு ட்ரிப் வந்திருக்கோம். அந்த ட்ரிப் வந்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்களே. நம்ம எங்கே வந்திருக்கோம்னா விசாகப்பட்டினத்தில் கரெக்டாக சிங்கம் 3 படத்தில் வந்து ஒரு சப்மரைன் பக்கத்துலேருந்து ஒரு சூர்யா சார் வந்து ஒரு டைலாக் பேசுவாங்க. அந்த டைலாக் எடுக்கக்கூடிய சப்மரைன் உள்ளதை நம்ம வந்து இன்றைக்கி போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உள்ள என்னென்ன இருக்குது, எப்படி இப்படி இருக்குது, எப்படி தங்குறதுக்கான இடம், எப்படி சமைக்கிறதுக்கானது எல்லாத்தையுமே பார்க்கலாம். எப்படி டாய்லெட் வசதி, எப்படி நம்ம வந்து அணு ஆயுதங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க, எப்படி எல்லாத்தையுமே பார்க்கலாம். வாங்க. நம்ம போனது கேட்டிங்கன்னா 2 இடம் பார்த்தீங்கன்னா சப்மரைன் மியூசியம் ஒன்று, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஏர்கிராஃப்ட் அந்த விமானப்படையில் மூலிமா தாக்கக்கூடிய ஒரு படை, அந்த இடத்துக்கு நம்ம போயிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா முதல் நம்ம போன இடம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக போயிட்டோம். அதனால் வந்து கடலில் போயிட்டு கடலை சுற்றி பார்த்தோம். அந்த கடல் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஒரு உள்ளே போகலாம் நம்ம வீடியோக்குள்ளே. நண்பர்களே, நம்ம இன்னைக்கு எங்கே வந்துருக்கோம்? விசாகப்பட்டினம் பீச்சில் நிற்கிறோம். பார்த்தீங்கன்னா பக்கத்தில் துறைமுகம் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கம் 3ல வந்து அந்த ஒரு டைலாக் பேசுவார் சப்மரைனில் நின்று. அந்த சப்மரைனும் அண்ணா தான் இருக்குது. அதில் தான் இருக்குது. நம்ம அதை பார்க்க தான் வந்திருக்கோம். இந்த கடலோட வியூவை பாருங்க, அப்படியே ஜம்முன்னு இருக்குது. அற நானே காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு. இது அந்த சப்மரைனு இந்த இடத்துல தான் இருக்குது. இப்போ அதான் சுற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா அங்கே வந்து துறைமுகம் இருக்குது உள்ள தள்ளி. அது கரெக்டாக தெரியல நமக்கு. அதுக்கப்புறம் இதில் ஒரு கப்பல், ஒரே ஒரு கப்பல் அங்கேருந்து வந்துகிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா அது எல்லாமே அந்த துறைமுகத்துக்கு தான் போய் சேருது. அந்த ஒரு மலை மாதிரி இருக்குது, அதுதான் துறைமுகம். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சுற்றி வந்தாச்சு. நான் ஒரு 4 பேர் வந்திருந்தோம். 4 பேர் வந்துட்டு இப்போ அந்த சப்மரைன் போய்க்கு வந்து 10 மணிக்கு டைம் வந்து கொஞ்சம் நம்ம முன்னாடியே வந்துட்டோம். அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். போயிட்டு அங்கேயும் உள்ள பார்க்கலாம், இன்னொரு உள்ள பார்க்கலாம். இப்போ கடலில் என்ன ஸ்பெஷல்னா, கடலில் ஒரு ஸ்பெஷலும் இல்லை. பார்த்தீங்கன்னா 2 கப்பல் அந்த ஹார்பருக்காண்டி அந்த கண்டெய்னர்ஸ்லாம் ஏற்றிட்டு போச்சுது உள்ளே. கடல் உள்ளே பார்த்தோம், நிறைய கப்பல் உள்ளே தள்ளி நின்றுச்சுது. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்படின்னா நம்ம திருச்செந்தூரில் தான் குளிச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அலை தண்ணிலாம் ரொம்ப அங்கே அலை இருந்த மாதிரிலாம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராட்சத அலைகள் தான். எப்படியும் அது அடி ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நீங்களே பார்க்கும்போது தெரியும். அந்த மலை மாதிரி இருக்கா, அதுதான் ஹார்பர். அதுக்கு முன்னாடி இருக்க புறமே ஹார்பர். அதில் ஒரு கப்பல், பெரிய கப்பல் வருது பாருங்க. ஃபுல்லாகவே நிறைய கப்பல் இருந்துச்சு, 4-5 கப்பல் இருந்துச்சு. அதே அந்த சப்மரைன் போகிறதுக்கு நம்ம வந்து சீக்கிரமாக முன்னாடியே வந்துட்டோம். 10 மணிக்கு தான் ஓப்பனு. ஆனால் நம்ம 9:00க்குலாம் வந்துட்டோம். அதனால் ஒரு 1/2 மணி நேரம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். மொத்தமே இங்கே எத்தனை பிளேஸ் இருக்குதுன்னா 3 பிளேஸ் இருக்குது. இந்த சப்மரைன், அப்புறம் வந்து ஏர்கிராஃப்ட், அதுக்கப்புறம் இன்னொன்று இந்த ஹெலிகாப்டர் மூலியமாக தாக்கக்கூடியது. மொத்தம் 3 மியூசியம் இருக்குனாங்க. அந்த 3 மியூசியத்தில் ஒரு மியூசியம் வந்து ஒன்று வந்து சப்மரைன் நீர்மூழ்கி கப்பல், அதுக்கப்புறம் அந்த விமானத்து மூலியமாக மேலேருந்து தாக்கக்கூடியது, அந்த குண்டுலாம் தாக்கி கரெக்டாக போய் தாக்குமே அது ஒன்று. அது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருந்துச்சு அது ஒன்று. அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர் மூலியம் தாக்குறது, அது வந்து ஏர்கிராஃப்ட்னாங்க. அது எல்லாமே இந்த ராக்கெட் மாதிரி போய் தாக்கக்கூடியது, அதுதான் 2வது உள்ளது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த நீர்மூழ்கி கப்பல். இது வந்து அப்படியே ஒரு நாள் ஒரு ஒர்க் ஆகிட்டு இருந்தக்கூடியதை, இது ரிப்பேர் ஆகிட்டான்னு தெரியல, அப்படியே கொண்டு வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க. உள்ள எல்லாமே ஒர்க் கண்டிஷனில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஆனால் ரொம்ப நாள் ஆகிட்டுது. எல்லாமே ஒர்க் ஆகிட்டு இருந்தது தான். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, இந்த மிலிட்ரிக்காக ஒரு நினைவிடம் வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த துப்பாக்கியில் ஒரு ஹெல்மெட்டை தொங்க போட்டு பூ மாலைலாம் அனுப்பிச்சிருந்தாங்க. அதையும் பார்த்தோம். இது வந்து உள்ளே திறந்துக்கான ஒரு 10 மணிக்கு கரெக்டாக திறந்தாங்க. அந்த உள்ளே போய்ட்டு அந்த வியூவை பார்த்தோம். இங்கேருந்தே பார்த்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு வியூ. அந்த நீர்மூழ்கி கப்பல் இவ்வளோ பெருசு, எப்படி தான் அந்த தண்ணிக்குள்ளே வேகமாக போகுதுன்னு தெரியல. ஒரு நங்கூரம் கிடஞ்சி. அப்புறம் வந்து அந்த ஃபேனு எல்லாத்தையுமே இல்லை. ஃபேன் வந்து அந்த வேகமாக போகிறக்கான ஃபேன் அதெல்லாம் இல்லை. இது நம்ம போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிக்கெட் தான். டிக்கெட் வந்து ஒரு மியூசியம் மட்டும் சுற்றி பார்க்குறது வந்து 100 ரூபா. 2 மியூசியம் சுற்றி பார்க்குறதுக்கு வந்து அதில் ஒரு பாதி 180 வந்துச்சு. 2 பார்க்குறதுக்கு 150, 3 பார்க்குறதுக்கு 3 சேர்த்து பார்க்கும்போது 150. இது வந்து சண்டே மட்டும் ஸ்பெஷலு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற நாள் வந்தீங்கன்னா ஏதாவது ஒன்று தான் 10 மணிக்கு ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் 2 மணிக்கு மேலே தான் இன்னொன்று ஓப்பன் ஆகும். அப்படி வச்சுருந்தாங்க. கடைசி ஒரு வழியாக உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்ததுக்கு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த வால்வு நிறையா வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இதில் பச்சை கலரில் ஒன்று இருக்கு பாருங்க. இதுதான் அந்த தாவி போய் அடிக்கிறதான், தாக்கக்கூடியதான். அந்த ஒரு குண்டுன்னு சொல்லுவாங்கள்ல அது. இது ஒரு 4-5 இது வச்சுருந்தாங்க. இது எப்படி தள்ளி போகும் அதெல்லாம் என்னன்னு தெரியல. இந்த செட்டப், இந்த படி இருக்குது, இந்த இதெல்லாம் படி வந்து செட்டப் வந்து இவங்க நம்ம டூரிஸ்ட்டுக்காண்டி வச்சிருக்கக்கூடியது. அவர் வந்து எப்படி யார் நிறுவனாங்க, எப்படி என்ன அது, அந்த ஒரு டீட்டெயில் கொடுத்துருந்தாங்க. இந்த இது எப்படி வந்துச்சுங்க, அதுக்கப்புறம் எங்கே தயாரிச்சது, எங்கே யார் ஆப்ரேட் பண்ணது, எல்லாமே அந்த ஒரு ஃபோட்டோ வச்சுருந்தாங்க. அதாவது முத பார்க்கும்போது எனக்கும் இந்த பச்சை கலரில் என்னதுன்னே தெரியல, ஏதோ வச்சிருக்காங்கன்னு சொல்லி தோணுச்சு. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆள், அவங்க வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள் போல், நல்லா தெரிஞ்சவங்க போல். அவங்க சொல்லும் போது நீங்களே கேளுங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி. இது வந்து சப்மரைனில் நேராக போய் தாக்கணும் அவங்க சொன்னாங்க. அது அப்படி தான், உண்மை தான். ஏன்னா சப்மரைனில் கடலுக்கு உள்ளே இருக்கும்போது சென்ஸ் பண்ணும் பக்கத்தில் ரிவேஷன் இருக்காது. நம்ம எதுவும் தாக்கக்கூடிய வெப்பன் எதுவும் வந்துட்டு அப்படின்னா அதை வந்து தாக்குறதுக்காக இதை வந்து ஆக்டிவேட் பண்ணுவாங்க. அதுக்கு இது வந்து ஒரு ஆக்சிலேட்டர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நம்ம டிரைவர்லாம் உட்காந்து காலை அமுக்குவாங்களே, ஆக்சிலேட்டர், பேக்கு, கிளச், இந்த 3 இருக்க மாதிரி ஒரு இது இருந்துச்சு. அப்புறம் நம்ம கப்பலை மானிட்டர் பண்ண முடியும். எதுவும் பின்னாடி எதுவும் இருக்குதா, மேலேருந்து எதுவும் வருதா அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணாடியில் பார்ப்பாங்களா, அது பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இது வந்து தூங்குறதுக்கான இடம் வந்து ஒரு சின்ன கட்டில். நம்ம பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் கூட இதோட பெரிய கட்டில் கொடுத்துருவாங்க. நம்ம காலேஜில் எங்கேனாலும் போனாலும் அது இங்கே செத்தியானு கொடுத்துருந்தாங்க. எப்படின்னு நம்ம பார்த்தது வந்து லோயர் ஆஃபீஸ்
ஆஃபீஸர் படுக்கிறதுக்கான ஒரு பெட்டு, அதுக்கப்புறம் அந்த ஹையர் ஆஃபீஸர்ஸ் அந்த மாலுமி, அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையர் ஆஃபீஸர்ஸ் அவங்கலாம் படுக்கிறதுக்காக ஒரு தனி பெட் வச்சிருந்தாங்க. அது நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு நல்லா. அதுக்கப்புறம் இந்த ஒன்று தான் இதுதான் மெயின் பார்ட்டே, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுதான் கிச்சனே. அந்த கிச்சன் எத்தனை கூண்டு இருந்துன்னு பாருங்க. அதுல இருந்து ஒருத்தர் சமைக்காரு, அதுதான் சாப்பாடு. அதுல இருந்தா எல்லாருக்குமே பரிமாறப்படுதுன்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. அது வந்து ஏகப்பட்ட மீட்டரிங் ஐட்டம் தான் இது எல்லாமே, ஏகப்பட்ட மீட்டரிங். இந்த மீட்டர் வந்து எதை மென்ஷன் பண்ற என்ன ஏதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இதை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு ஒண்ணுமே தெரியல இதை பத்தி. ஆனால் ஏகப்பட்ட மீட்டரிங் இருந்து எல்லாமே மீட்டரிங் தான். அந்த என்ன எதுன்னு எனக்கும் தெரியல. ஏகப்பட்ட வால்வு இருந்து அந்த வால்வுலாம் ப்ரெஷர் ரிலீஸ், என்ன வால்வு என்ன அது ஒண்ணுமே தெரியல. அப்புறம் ஏகப்பட்ட பைப்பு, இதுல எப்படி என்னதெல்லாம் கடத்தி கொண்டு போறாங்க, எத்தனை பேர் இருக்க முடியும், எப்படி இதுல நடத்து எல்லாத்தையும் கொண்டு போறாங்க, இதுல கீழே எதுவும் அறை இருக்குதா, வெப்பன்ஸ் எதுவும் கொண்டு போற மாதிரி, அந்த மாதிரி எதுவுமே நமக்கு அனுமதி இல்லை அங்கே உள்ள போறதுக்கு. அதாவது வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்னேன், இது வந்து நம்ம வந்து 4 வருஷம் அந்த 5 வருஷம் மெரைன் படிப்பு படிச்சுட்டு உள்ள வந்தோம். சொல்லி இது படிப்பு படிச்சுக்கலாம் வரல. நம்ம வந்து 4 வருஷம் படிச்சது வந்து இன்ஜினியரிங்ல ட்ரிபிள் படிச்சு முடிச்சிட்டோம். படிச்சு முடிச்சுட்டு இப்போ ஒரு ட்ரிப் மாதிரி சும்மா வந்து விசாகப்பட்டினம் வந்தோம். ஒரு 4 பேர் வந்தோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நேவி, அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 இடம் 3 இடம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த சிங்கம் சார் வந்து சிங்கம் 3ல வந்து கரெக்டாக ஒரு போலீஸ் ஸ்டேஷனும், அப்புறம் வந்து இந்த ஒரு சப்மரைனா கடல் நீர்மூழ்கி கப்பல் பக்கத்தில் உட்காந்து ஒரு டைலாக் பேசுவாங்க. அதை நானும் கரெக்டாக ஞாபகம் அந்த நேரத்தில் சொன்னாங்க. அது அந்த இடத்துல தான் அப்படி சொல்லி சொன்னாங்க. அதை தான் உள்ள வந்து பார்க்க வந்தோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரிலீஸ் வால்வு என்ன ப்ரெஷரு, டெம்பரேச்சரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கூலிங் வந்து ஓரளவு கூலிங் இருக்கணும். அப்புறம் ஆக்சிஜன் உள்ளே கொண்டு வரைக்கும், ஆக்சிஜன் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காகவே நிறையா வால்வுலாம் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஏகப்பட்ட வால்வு வந்து இங்கே ஒருத்தர் வந்து மாலுமி ஏதோ ஒரு பிரச்சனைனால டேபிளை குத்திட்டு உட்காந்துருக்காரு. அதெல்லாம் பார்த்தோம், நல்லா அருமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப இது வந்து ஒரு ஒர்க் கண்டிஷனில் இருந்தக்கூடிய ஒரு மரம் தான் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இது பாருங்க, இது வந்து ஆஃபீஸர் பார்க்கக்கூடியது எவ்வளோ நீட்டாக இருக்கு பாருங்க. இதெல்லாம் ஆஃபீஸர்ஸ்க்கு நம்ம முன்னாடி காமிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே அது வந்து கொஞ்சம் லோயர்னா அப்படின்னா அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் அதே மாதிரி சொல்லலாம். அப்புறம் அசிஸ்டன்ட் ஆஃபீஸர், அதுக்கு கீழே அதுக்கப்புறம் லேபர்ஸ் மாதிரி, அந்த லேபர்ஸ்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க கண்டிப்பாங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் இதுக்கு கீழே என்னென்ன ரூம்லாம் இருக்குது என்ன எதுவும் தெரியல. ஏன்னா இது வந்து ஃபுல்லாகவே நாங்கள் போனதுன்னா ஃபுல்லாகவே மிஷினு மோட்டர் ஐட்டம்ஸ் தான். அப்படின்னா அந்த நியூக்ளியர் வெப்பன் மாதிரி வெப்பன் ஐட்டம் தான் ஒரு 6 கிட்ட பாட்டோம். நினைக்கிறேன் கிரீன் கலர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சொல்லியிருப்பேன். அப்புறம் அந்த லேபர் ரூம் மெதுவாக காட்டுற பாருங்க என்னென்ன ரூம் இருக்குதுன்னு சொல்லி நீங்களே பாருங்க. பேசஞ்சர் ரூம் இதான் சாப்பிட்றவங்கன்னு இதில் பேசஞ்சர் எல்லாம் வர மாட்டாங்க. கூல்ல ஏர் இருந்து கம்பார்ட்மெண்ட்டை கூல் பண்ணுற ஏர். நீங்களே பார்த்துருப்பீங்க, அந்த குக்கரில் சமைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குக்கரில் அந்த கிச்சனில் சமைச்சிட்டு இந்த ஒரு டைனிங் டேபிள் தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. ஆள் சாப்பிட்டு இருந்தார் ஒரு ஆஃபீஸர். அப்புறம் இங்கே ஒருத்தர் வந்து படுத்து கிடந்தாரு, காலை மடக்கி உட்காந்துட்டு. அப்புறம் வந்துன்னா இது வந்து 2 பெட்டு தான் இருந்துச்சு இந்த இடத்துல. அப்புறம் உள்ளே வந்து ஒரு 3 இடத்துல பெட்டுலாம் இருந்த மாதிரி இருந்து. அப்படின்னா அதுக்கு கீழே நிறைய பேர் இருப்பாங்களா, எத்தனை பேர் மொத்தத்தில் பயணிக்க முடியும் அதெல்லாம் தெரியல. இதில் வந்து கீழே வந்து ஒரு அறை தான், இந்த கண்ணாடி இருந்துச்சு, அந்த கண்ணாடி கீழே வந்து அறை தான். அதுக்காக நம்மளை உள்ளே போய்கிட்டு வெளியே வரைக்கும் இடம் கிடையாது, அதனால நம்மளை உள்ளே அனுப்பலாம் அந்த இடத்துல. இப்போ நீங்களே கவனிச்சிங்கன்னா தெரியும் எவ்வளோ வால்வு இருக்குன்னு. இந்த வால்வு எதுக்கு என்ன ஏதுன்னு யாருக்கும் தெரிஞ்சா சொல்லுங்க. ஏன்னா எனக்கும் தெரியாதவங்களும் பார்த்துக்கிடுவாங்க கமெண்ட்ல வந்து. ஆயிரம் நிறைய பேர் கமெண்ட் பண்ண முடியுங்க. உங்களோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. ஆயிரம் சப்மரைன் மியூசியம் அப்படிங்கிறது ஒன்று வந்து இருக்குது. இது வந்து எங்கன்னா விசாகப்பட்டினத்தில், கரெக்டாக விசாகப்பட்டினம் கடற்கரை அப்படின்னு சொன்னால் ஒரு ராமகிருஷ்ணா பீச், அதுதான் அந்த ஒரு பீச்சோட பேர். அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இதில் வந்து ஒரு மூணு மியூசியம் இருக்குது. அந்த 3 மியூசியமே நல்லா ஒரு நல்ல வியூவாக இருக்கும். சண்டே போல் வந்தீங்கன்னா டிக்கெட் நல்லா ஸ்பெசிலிட்டியாக இருந்துச்சு. 150 ரூபா கொடுத்தா போதும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு மியூசியம் பார்க்குறதுக்கு 70 ரூபா மற்ற நாள்லாம். ஆனால் சண்டே மட்டும் ஹாலிடே அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்பெஷல் ஆஃபர். இது வந்து ஒரு சேஃப்டி ஜாக்கெட் இருந்துச்சு. அந்த சேஃப்டி ஜாக்கெட் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு நிறையா இருந்துச்சு. அந்த வால்வெலாம் நம்ம திருக்கி பார்த்தோம், அது என்ன எதுன்னு தெரில. அதுக்கு நிறைய மெடல்ஸ் இருந்துச்சு. இது வந்து என்ன மெடல்ஸ்ன்னு தெரில. அதுக்கு ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நம்ம ரீட் பண்ணி பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம். அதுக்கு அந்த ஒரு கிராசரி ஸ்டோரு அதெல்லாம் ஏகப்பட்டது இருந்துச்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குக்கர் இது ஒன்று பாருங்க, இது எப்படி இருக்குன்னு சொல்லி. இதில் உட்காந்து எப்படி தான் சமைக்கிறாங்கன்னு தெரியல. அந்த ஹீட் எப்படி வெளியே போகும் என்ன ஏதுன்னு தெரில. ஒருவேளை நீராவி வச்சு மட்டும் தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து ஹீட்டு கரண்ட் அடுப்பு மாதிரி எதுவும் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ எல்லாருக்குமே டவுட் வரும், இது வந்து என்னடா நீ விவசாயத்தை பற்றி போடுற, எப்படிதான் இதெல்லாம் எடுக்கிற, எங்கே தான் போகிற, என்னதான் இருக்கிற, எல்லாமே ஒரு டவுட் இருக்கலாம். யாருக்காவது 1-2 பேருக்கு இருக்கலாம். ஏன்னா எல்லாருமே என்ன ரெகுலராக பார்க்க மாட்டாங்க. ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து ஒரு சின்ன ட்ரிப் மாதிரி. இது என்னைக்கு வந்தாங்க கேட்டிங்கன்னா 16ஆம் தேதி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 25. ஆனால் அந்த வீடியோ என்னைக்கு அப்லோட் ஆகும் தெரியாது. ஏன்னா எடிட்டிங்கில் ப்ராசஸில் இருக்க செல்லு கரெக்டாக இல்லை, அப்புறம் ஆப் கரெக்டாக இல்லை என்கிட்ட எடிட் பண்ணுறதுக்கு. அப்புறம் அதுக்கான டூல்ஸ் சரியா இல்லை, எனக்கு டவர் கிடைக்காது, அந்த டேட்டா ப்ராசஸ் எல்லாமே நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதனால் வீடியோலாம் எப்போ வரும் தெரியாது. நான் எடுப்பேன், எல்லாத்தையுமே மெதுவாக தான் அப்லோட் பண்ணுவேன். அந்த சப்மர் வந்து எங்கே இருந்து கேட்டிங்கன்னா கரெக்டாக நான் சொன்னது தான், விசாகப்பட்டினத்தில் தான். இது வந்து ஆல்ரெடி ஒரு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்தக்கூடியது தான். இது வந்து நாங்கள் டம்மியாக ஓப்பன் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சோம். அப்படிலாம் இல்லை. அந்த நங்கூரம் ஆயிரம் அந்த ஃபேன் மட்டும் இல்லை, அந்த
முன்னோக்கி தள்ளி கொண்டு போகக்கூடிய ஃபேன் மட்டும் நங்கூரம்லாம் அப்படியே இருந்துச்சு, நங்கூரத்தெல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போகிறதுக்கு வந்து அந்த ஏர் வெண்டிலேஷன் அந்த ஏர்லாம் உள்ளே கரெக்டாக இருக்கணும். அதனால அந்த ஏசி மட்டும் ஆன் பண்ணி ஒவ்வொரு பைப் வந்து எக்ஸ்ட்ரா அவங்க ஆட் பண்ணியிருந்தாங்க. அந்த பைப்பில் மூலியமா அந்த ஏர் வந்து வெளியே வர மாதிரி அந்த ஒரு ஏர் நம்ம ஏசி வச்சோம்னா ஏர் எப்படி வெளியே வருமோ அந்த ஏர் மாதிரி வச்சுருந்தாங்க தனியாக ஒரு இது மாதிரி. அப்புறம் இதுதான் டாய்லெட்டு யாருங்க இவ்வளோ கொண்டு உள்ளதில்ல. ஆனால் அதுலேயுமே நிறைய சிஸ்டமேட்டிக்காக இருந்துச்சு, நிறைய வால்வு கில்வு எல்லாமே இருந்துச்சு. அதெல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷுக்கு தனியாக, பாத்ரூமுக்கு தனியாக. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சப்மரனோட எண்டிங் வந்தாச்சு. நம்ம பின்னாடி யாருமே வரல, நம்ம முன்னாடியே வந்துட்டோம் பாருங்க நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு கேட்டிங்கன்னா சப்மரனில் உள்ளோட வியூ காட்டுறேன் பாருங்க. இதுதான் வியூ. இப்போதைக்கு என் பின்னாடி யாரும் வரல, அதனால நான் வெளியே போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டேன். இல்லைன்னா வெளியே போனவங்க யாராவது அடிச்சு விட்ருவாங்க. இப்போ எல்லாமே இது வந்து கம்பார்ட்மெண்ட் 7. பார்த்தீங்கன்னா சிங்கம் 3ல் வந்து சூர்யா சார் வந்து இங்கே தான் பேசினாராம். என்ன இருக்கா இந்த இடத்துல தான் பேசினாராம். சப்மரைன், இந்த சப்மரைன் தான். இது வந்து விசாகப்பட்டினத்தில் இந்த இடம் விசாகப்பட்டினம் தான் மெயின். அந்த பீச் பக்கத்தில் கரெக்டாக அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனும் பீச்சை ஒட்டி இருக்குமா. அது வந்து போலீஸ் ஸ்டேஷன் பார்க்கலனும் சப்மரைனை பார்த்தாச்சு. உள்ள வீடியோலாம் வரும், அதை பாருங்கள். உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வந்து ஆல் ஓவர் இந்தியா ட்ரிப்பில் இறங்கி இது ஒரு 4வது பிளேஸ்ன்னு நினைக்கிறேன். போயிட்டு இனிமேல் அடுத்த பிளேஸை பார்ப்போம். அப்படியே உள்ளேருந்து வெளியே வந்தாச்சு. வந்த உடனே ஒரு வியூவை மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உள்ளேருந்து பார்க்கும்போது அவ்வளோ கடல், அப்படியே ஒரு கொந்தளிப்போட சவுண்டு. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்மரைன் பார்த்து முடிச்சாச்சு. சப்மரைனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க, இந்த ஒரு 2 கூம்பு மாதிரி வச்சு அந்த ஒரு ஒரு பிளேனு. இந்த பிளேன் பேர் தெரியல எனக்கு. இதோட மியூசியம் இந்த மியூசியம் தான். இந்த ஒரு பிளேன் தான் அங்கே வச்சிருந்தாங்க, இந்த ஒரு பிளேனு. அதுக்கப்புறம் இதோட ஆஃபீஸில் உள்ள என்னெல்லாம் இருந்ததுன்னா இது எப்படி அந்த இன்ஜினு, அப்புறம் அந்த சேரு, அப்புறம் ஓட்டக்கூடிய இடம், அந்த ஆக்சிலேட்டர் கொடுக்குது, அந்த மாலுமிலாம் உட்காந்துருக்கக்கூடிய இடம், அப்புறம் பேசஞ்சர்ஸ்னால் அந்த போர் வீரர்கள் உட்காந்துருக்கக்கூடிய இடம் எல்லாத்தையுமே காமிச்சாங்க. எல்லாத்தையுமே பார்த்தா யாரெல்லாம் நிறுவனா இந்த இதை எங்கே இது தயாரித்தாங்க, எந்த வருஷம் தயாரிச்சது எல்லாத்தையுமே உள்ளே கொடுத்துருந்தாங்க டீட்டெயிலாக. இதில் வந்து ஒரு ஆர்ட் பண்ணியிருந்தாங்க, பேப்பர் மட்டும் வச்சு, அப்புறம் வந்து ஒரு பருந்து வச்சு அந்த ஒரு பிளைட் பண்ணியிருந்தாங்க. இவர் தான் இது வந்து நிறுவனார். இது வந்து எந்த ஊரில் நிறுவனாங்கன்னு சொல்லி நம்ம ரீட் பண்ணலை, ஏன்னா கொஞ்சம் டைம் ஆகிட்டுது. ஏன்னா உடனே அடுத்த இடத்துக்கு போகணுங்கிறனால உடனே போயிட்டோம். கூட்டமே ஆகப்பட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஆர்ட் தான் பார்க்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அந்த நிழலை வச்சு பின்னாடி வந்து பிளைன் பண்ணியிருந்தாங்க. அது கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் அப்படி தான் இப்போ தான் முதல்ல நேரில் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் இதுதான் அந்த மாலுமி உட்காந்துருக்கக்கூடிய இடம். அந்த இழுத்து பிடிச்சிட்டு இதெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் படத்துலலாம் பார்த்துருக்கோம். அருமையாக இருந்துச்சு. இந்த இடத்த உட்கார இது வந்து செயின் போட்டுருந்தாங்க, யாரும் உட்காரக்கூடாது. இல்லை நம்ம பசங்க எல்லாருமே ஏறி உட்காந்து அந்த சீட்டை உடச்சி போட்டுருவாங்க. அதனால் அப்படி கொடுத்துருந்தாங்க. எல்லோரும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரைனிங் சோன்னா எப்படி ட்ரைனிங் எடுப்பாங்க அப்படிங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா அந்த கடலில் நீந்தி போகிறதுக்கு. அதுக்கப்புறம் தான் சேஃப்டி எல்லாமே கொடுத்துருந்தாங்க. கப்பல் எப்படி பேராசூட்டில் யூஸ் பண்ணணும், பேராசூட் எங்கே இருக்கும் எல்லாத்தையுமே காமிச்சாங்க. இந்த வியூ கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்படியே ஒரு ஆர்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படியே எப்படின்னா நம்ம இவர் தான் நம்ம ஆஃபீஸர்ஸ், அந்த ஆஃபீஸர்ஸ்லாம் அப்படி நின்றுருந்தாங்க. எல்லாமே சிலை தான். அப்புறம் 2-3 இடத்துல அந்த ஆஃபீஸரோட சிலை வச்சுருந்தாங்க. இது வந்து அப்புறம் இதே போல் நிறைய ஆஃபீஸர் எப்படிப்பட்ட ஆஃபீஸர் ஒர்க் பண்ணுவாங்க எல்லாரோட யூனிஃபார்மோட அப்படியே அந்த சிலை எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸ்டாச்சு எல்லாத்தையுமே பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி ஒரே ஒரு நாள் இவரோட பேர் கூட கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி ஒரே ஒரு நாள் எங்கே போயிருந்தோம்னா பத்மநாபபுரம் பேலஸ் போயிருந்தோம். அங்கே திருப்புற பால்ஸ் அங்கெல்லாம் போயிட்டு அது சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது போயிருந்தோம். அந்த பேலஸ் அப்படியே அருமையாக இருந்துச்சு. அந்த நான் காலத்தில் 2000 பேருக்கு ஒரு நேரத்தில் 2000 பேர்னா ஒரு இடத்துல 2000 பேர், இன்னொரு இடத்துல 2000 பேர், 4000 பேருக்கு ஒரே நேரத்தில் சாப்பாடு. அந்த ஊறுகாய் குடுவைகள் மட்டுமே அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. எல்லாத்தையுமே பார்த்தா. ஆனால் அந்த நேரத்தில் வீடியோ எடுக்க முடியல. அந்த நேரத்தில் நான் சேனலும் ஓப்பன் பண்ணல, ஒன்றுமே பண்ணல. அங்கெல்லாம் இன்னொரு இடம் போகணுன்னு இருக்குது. போயிட்டு எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணி எல்லாத்தையுமே அப்படியே வெளியே தள்ளணும். ஏன்னா தமிழரோட பாரம்பரியம் அந்த ஒரு கோட்டை, அந்த கோட்டை வந்து அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. நாங்கள் சுற்றி போகிறதுக்கே 1.5 மணி நேரம் ஆகிடுது. உள்ளே ஆனால் நிறைய இடத்துக்கு விடல. அந்த புறம் அப்படிம்பாங்கள்ல, அந்த தேவதைகள் குளிக்கிற இடம் அதெல்லாம் அந்த ஒரு பெருசாக இருந்துச்சு. ஆனால் அதுக்குள்ளெல்லாம் எங்களை விடலை. எல்லாமே கேட்டு போட்டு அடைச்சி வச்சுருந்தாங்க. நம்ம ஒரு மெயின் பார்ட்டு வந்தாச்சு. இந்த பார்ட் என்னென்னா அந்த இன்ஜின், அந்த இப்போ முன்னாடி பார்த்த ஃப்ளைட்டோட அப்படியே ஒரு இன்ஜின், அந்த ரெக்கையில் மாட்டக்கூடிய இன்ஜின் மட்டும் அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. இதை பார்க்குறதுக்கே அப்படி ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. ஏன்னா எங்களுக்கே கொஞ்சம் ஆச்சரியம். அப்படி ஒரு ஆச்சரியம். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு இன்ஜினு அதை மட்டும் சுற்றுறதுக்கு வச்சுருக்காங்க. ஆனால் இது ஒன்று மட்டும்தான் நம்ம வெளியே வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம வெளியே பார்த்த அந்த ஒரு இயந்திரத்தை வந்து இவ்வளோ பெருசு, ஒரு பேனலில் 3 பேனல் இருந்துச்சு. ஆனால் இதை விட சின்னதாக இருக்கலாம். ஆனால் இதே சைஸு கண்டிப்பாக இருக்கும். இதே மாதிரி தான் அதுலேயும் ஃபங்க்ஷன்லாம் இருக்கும். இன்ஜின் எனக்கு 12 HP 12 MP போட்டிருந்து. அதுக்கப்புறம் இது பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக இருக்குன்னு சொல்லி நானே வீடியோ எடுக்கும்போது பின்னாடி தள்ளி வந்துட்டு தான் எடுத்தேன். அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. ஆனால் இதை வச்சு எப்படி தூக்கி வச்சு அப்படி சுற்றுறாங்க, அவ்வளோ பெருசு தூக்கிட்டு எப்படி பறக்குது, அவ்வளோ பெரிய ஃபேனு, அதெல்லாம் கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த இரும்பு ஸ்டீல் என்ன ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே போட்டிருந்தாங்க. அப்புறம் அந்த நம்ம எதுவும் பிரச்சனை ஆகிட்டுது போகும்போது அப்படின்னா அந்த ஒரு கீழே வந்து போட்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த
சர்வைவல் கிட்டு. இது வந்து அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. அப்படியே ஃபுல்லாக பார்த்தேன். அந்த சின்ன பையன் வந்து எல்லாத்தையும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தான் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி. இது வந்து ஒரு மெயின் வியூ பாருங்கள். இதுதான் அந்த டாப் வியூவே. அப்படியே ஸ்மூத்தாக இருக்கும். எல்லாமே அப்படியே இருந்துச்சு. எதுவுமே மாற்றம் கிடையாது. எல்லாமே புதுசாக இருந்த மாதிரி இருந்து, ஆனால் புதுசு கிடையாது. எல்லாமே ஆப்ரேட்டிங் கண்டிஷனில் இருந்தக்கூடியதை ஒரு பிரச்சனை அப்படி எதுவும் இல்லாமல் இருந்துச்சா என்னன்னு தெரியல. அது எல்லாத்தையும் அப்படியே கொண்டு மியூசியம் கொண்டு வச்சிருக்காங்க. இன்னும் அவ்வளோ பெருசு இருக்கு பார்த்தா பிளேன் எவ்வளோ பெருசு இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா பிளேன் வந்து நம்ம கடைசியாக போனதான் உங்களுக்கு முன்னாடி கிளிப் ஆட் பண்ணியிருந்தேன். இதுக்கு அப்புறம் தான் நமக்கு பிளேன்லாம் காட்ட மாட்டாங்க. இது உள்ளங்க இவ்வளோ பெரிய இடத்துக்குள்ள எப்படி பிளேனை கொண்டு வைக்க போகிறாங்கன்னு நினச்சி பார்த்தோம். பிளேன் வந்து வெளியே அது தனியாக இருக்குது. அது தனியாகவே போனோம். ஏர்க்ராஃப்ட் வே அப்படின்னு சொல்லி தனியாகவே போட்டிருந்தாங்க. அந்த வே நானே காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்திருந்தாங்க நம்ம போகிற நேரமும். ஏன்னா சண்டேல நம்ம தான் ஃபஸ்ட்டால் நம்ம தான் போனோம். மார்னிங் மொதல் ஷிஃப்ட்டு. ஏன்னா மதியத்துக்கு அப்புறம் இன்னொரு ஷிஃப்ட் போடுவாங்க. மதியம் வந்து லஞ்ச் பிரேக் மாதிரி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்தோம். அதுக்கப்புறம் இது வந்து மெடல்ஸ் என்னென்ன மெடல் இது வாங்கினாங்க. அப்புறம் தான் இது வந்து ஓட்டக்கூடிய அவங்க உட்காரக்கூடிய இடம். இதெல்லாம் ஏன் எடுத்துன்னு கேட்டிங்கன்னா எனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் புதுசாக இருந்தது. ஏன்னா பார்க்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களாம் பார்த்துக்கிட்டுன்னு சொல்லி இதை நான் எடுத்து போட்டது. எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லி. அப்புறம் உங்கள் கருத்தை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போனது கிடையாது. ஃபஸ்ட் டைம் போகிறேன். பார்க்காதவங்க இதெல்லாம் பார்த்துக்கலாம். அப்புறம் அந்த பொண்ணு என்ன ரீட் பண்ணான்னு தெரியல. அப்படி ஒரு சிலை மாதிரி நின்று ரீட் பண்ணிட்டு இருந்தா. சரி ஓகே அவளையும் ஒரு ஸ்டில் எடுத்துன்னு சொல்லி அந்த பொண்ணு பேசலாம் பார்க்கல. நாங்கள் உடனே போயிட்டோம். ஏன்னா எங்களுக்கு 4 பேர் வந்துருந்தோம். 4 பேருக்குமே உடனே போயிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் தான் இந்த வே தான் பார்த்தாச்சு. வாங்க பார்க்கலாம். வே ஆஃப் ஏர்கிராஃப்ட். இப்போ நம்ம இந்த இடத்த சுற்றி பார்த்து முடிச்சாச்சு. இப்போ வே ஆஃப் ஏர்கிராஃப்ட் இங்கே வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா 4 பேர் வந்திருந்தோம். இந்த படி நம்ம கடைசியாக தான் பார்த்தோம். ஏன்னா இருக்கிறதே தெரியல. அவ்வளோதான் முடிஞ்சிட்டு நம்மளை வெளியே அனுப்பிட்டாங்கன்னு நினச்சோம். பார்த்தீங்கன்னா மழை வேறு கொஞ்சம் தூத்திட்டே இருந்து கிளைமேட் நல்லா இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா போகிற வழியிலே அந்த இதுதான் பார்த்தோம். இப்படி பாருங்கள் சைடில் எப்படி இருக்குன்னு சொல்லி. மொத்தம் 4 முக்கு அதுதான் சென்ட்ரு. அந்த மாலுமே இருக்கக்கூடியது. ஒரு 2 சைடுமே 2 பெரிய பெரிய ஃபேனு. அப்புறம் பின்னாடியும் ஃபேனு. அந்த டயர் இருக்கக்கூடிய பொசிஷன் எல்லாத்தையும் பார்த்தோம். எல்லாமே உள்ளே போய் அப்படியே உட்காந்துக்கிடுமா. இது இவ்வளோ பெருசாக இருக்குது. இது எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு டவுட் கொண்டு போகிறாங்க. அதில் ஃபியூல் டேங்க் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. தெரியாதவங்க கருத்தில் கமெண்ட்ல போடுங்க. நான் அதுக்கான ஆன்சர் பண்ணுறேன். வெல்கம் போட்டிருக்காங்க. போட்டாச்சு உள்ளே போயாச்சு. ஏன்னா நிறைய பேர் வரும்போதே நிறைய இது உள்ளே உடச்சிட்டு வருவாங்க எல்லாம் பண்ணிடுவாங்க. ஆனால் உள்ளே வந்து அப்படி ஒரு நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. அப்புறம் ஏசி கொடுத்துருந்தாங்க நமக்கு உள்ளே போகிறதுக்கு. ஆனால் ஒன்றுன்னா இன்சைட் நாட் யூஸிங் ஃபோட்டோகிராஃபர் அண்ட் மொபைல் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்ம பசங்க தான் தெரியுமே எல்லாமே யூஸ் பண்ணுவோம் எல்லாமே எடுப்போம். என்னது செய்யக்கூடாதுன்னு சொல்லுமோ அதை மட்டும் தான் பண்ணுவோம். நோ வீடியோ சுவிட்ச் ஆஃப் தி மொபைல் ஃபோன். ஏன்னா இது வந்து ஓடிட்டு இருக்கும்போது ஓகே. ஆனால் இது ஓடலை அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நோ ஃபோட்டோகிராஃபின்னு போட்டிருக்காங்க. இன்சைட் நோ ஃபோட்டோகிராஃப் நோ வீடியோ சுவிட்ச் ஆஃப் செல்ஃபோன். No bad. ஃபயர். இது வந்து கேட்டிங்கன்னா சைடில் 2 இருக்குது. சைடில் 2 எப்படின்னா சைடில் 2 பிளான்ட் மாதிரி 2 சைடுமே 2 பிளான்ட் மாதிரி சென்டரில் ஒரு நீளமான ஒரு இடம் பிளேஸு. அந்த பிளேஸில் தான் ஆள் உட்காந்து போகிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளை உள்ளே அனுப்புனதுன்னா சென்டரில் மட்டும் தான் அனுப்புனாங்க. சைடில் உள்ளதுக்கு அனுப்பலை. சைடில் உள்ளதுக்கு போய் வழி இருக்கானு தெரில. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாலுமே உட்காந்து ஓட்டிட்டு போவாங்கல்ல அந்த ஒரு பிளேஸுக்கு தான் நம்ம போனோம். ஏன்னா அதுக்கு சைடில் 2 இருக்குது. 2 சைடுமே 2 ஃபேன் வச்சுருக்காங்க. அந்த ஒரு பிளேஸ்க்கு நம்மளை விடலை. ஆனால் அது போய் வழி இருக்கான்னு தெரில. அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா போனோம். ஏகப்பட்டது எல்லாமே அப்படியே இருந்துச்சு. அப்புறம் ஒயர் முக்கியமான ஐட்டங்கள் எல்லாத்தையுமே வெட்டிட்டாங்க. வெட்டி அந்த ஒயர்லாம் அப்படியே ஜாயிண்ட் அடிச்சுட்டாங்க. இதெல்லாம் எங்கே போகுது என்ன அது. ஏன்னா ஏகப்பட்ட கனெக்ஷன் இருந்து இதெல்லாம் அப்படி ஒரு டெக்னாலஜி தான். ஏன்னா நான் பார்த்ததுல எனக்கு வியப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஏசி போட்டிருந்தாங்க. அப்புறம் என்னடா இவன் போயிட்டு இருக்கும்போதே திடீர்னு ஸ்டாக் ஆகி நின்றுட்டு இப்படி பார்க்குறானேன்னு சொல்லி பார்க்காதீங்க. அங்கே ஒரு அக்கா இருந்தாங்க. அந்த அக்காவை தான் பார்த்து போனோம். இந்த அக்கா கூட கொஞ்சம் உட்காந்துட்டு போகலாமா? இந்த அக்கா நல்லா இருக்காங்களா? இவருக்கு தூக்கு தொங்கிட்டுருக்கு. எதுவும் கொலை கேஸா என்னன்னு தெரியல. இல்லை பொம்மை உடஞ்சிட்டு நம்ம தொட்டு உடச்சிட கூடாது. நேவிகேட்டர் இவர் தான். இங்கே ஒரு லோக்கோ பைலட் இருக்காங்க. லேடிஸ் அக்கா சரி நம்ம பார்த்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மரக்கட்டையில் போட்டிருந்தாங்க. வழி எல்லாமே மரக்கட்டையில் போட்டிருந்தேன். கீழே இந்த இடத்துல கீழே எதுவும் அறை இருக்குதா என்ன ஏதுன்னு தெரியல. ஆனால் நல்லா இருந்துச்சு. உள்ளே எல்லாமே சுற்றி பார்த்துட்டு கடைசியாக எண்டிங் ரூமுக்கு வந்தாச்சு. இது வந்து அந்த பைலட்லாம் உட்காந்துருக்க இடத்துக்கு முன்னாடி அதுதான் இது. அதுக்கப்புறம் தான் நம்மளை வெளியே அனுப்புறதுக்காக எல்லாமே பண்ணிட்டாங்க. இதில் ஏசி எல்லாமே கொடுத்தாங்க. நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் இதில் வந்து என்னெல்லாமோ வச்சுருந்தாங்க. பாராசூட்டு அப்புறம் இதெல்லாம் என்னவோ இருந்திருக்குது. என்னன்னு தெரியல கரெக்டாக. நிறையாவது இருந்திருக்கு. ஆனால் நிறையாவது எடுத்துட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீழே கிளாஸு இந்த இடத்துல இருந்தால் அந்த குண்டுலாம் கீழே போய் டேரெக்டாக குறிச்சி தாக்கும். நற்கா பக்கத்தில் இது எல்லாமே குண்டு. இந்த சோனபொடி அதெல்லாம் குண்டோட பேர்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நேராக போயிட்டு இது வந்து இந்த இடத்துல இந்த கிளாஸ் வந்து அப்படியே ஓப்பன் ஆகி சடனாக போய் தாக்கும். நம்ம அது ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணுறதா. இது ஆட்டோமேட்டிக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த எனிமி வர்றதை பார்த்துட்டு அவங்க மாலுமி அதுக்குன்னு தனியாக ஆள் இருப்பாங்க. அவங்க பண்ணுறது தான் இது. நான் சொல்கிறது எவ்வளோ உண்மையாக இருக்குன்னு தெரியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்களே அந்த வியூ பாயிண்ட் பாருங்கள். அந்த அக்கா உட்காந்துருக்குது. அப்புறம் அந்த பொம்மை இருக்கிறது எல்லாத்தையுமே பாருங்கள். மாலுமி இருக்கிறது எல்லாமே இந்த ஒரு வியூ நீங்களே பாருங்கள்.
இதுதான் ஒரு அருமையான கடைசி வியூன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா அப்படி ஒரு இடம். இந்த இடத்துல 2 பேர் முன்னாடி பார்த்து 2 பேர் பின்னாடி பார்த்து சிஸ்டம் பார்த்து அந்த ஸ்கேனிங் எல்லாமே ஆப்ரேட் பண்ணுறாங்க. கடைசியாக நம்ம வந்த இடம் வந்து முடிஞ்சிட்டு நம்ம வந்து சுற்றி பார்த்த இடம் விசாகப்பட்டினத்தில் ஒரு சப்மரீனு, அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்கிராஃப்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2 இதுக்கு தான் போனோம். ஆமாம் 2 இதுக்கு போனோம். ஆனால் 3 இது இருந்துச்சு. 3வது ஓப்பன் பண்ணல, 3வது போகல, 2க்கு போயிட்டு வந்தாச்சு. அந்த இதுதான் சிங்கம் சார் இந்த இடத்துல டைலாக் பேச வரான். அப்புறம் அலைகள் ஏகப்பட்டது வந்துச்சு. கடைசியாக இங்கே வந்து இந்த பவர் பிளான்ஸ் நிறைய வந்து பெட்ரோலியம் பவர் பிளான்ஸுங்கிறது அதையும் பார்த்துட்டு, ஆனால் உள்ளே போக முடியாது, நம்ம வெளியே போகும்போதே பார்த்துட்டு அதெல்லாம் நம்ம ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு நம்ம கிளிப்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு போயாச்சு. உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட டவுட்டையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி யாரும் போயிருந்தீங்கன்னா அதையும் கண்டிப்பாக உங்களோட கருத்தை கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. நானும் அதுக்கான ஒரு அப்ரோச் கொடுப்பேன். அதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னொரு அருமையான ஒரு ட்ரிப்பில் சந்திக்கலாம். அப்படி இல்லைன்னா இதே மாதிரி இன்னொரு அருமையான கருத்துடன் சந்திக்கலாம். உங்கள் சார்லி. போயிட்டு வரேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. மறக்காமல் பெல் ஐக்கான் அண்ட் ஷேர் எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு போயிருங்க. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.